أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சலாமா சொசைட்டி நடத்தி வரும் வாராந்த தொடர் நிகழ்ச்சியின் அல் குர்ஆன் கூறும் நம்பிக்கைகள் என்ற தொடரின் 4வதும் இறுதியுமான அமர்வு இன்று நடைபெற உள்ளது. சுவன வாழ்வு ஒரு முஸ்லிமின் இறுதி இலக்கு என்ற தலைப்பில் இன்று இங்கே உரை நிகழ்த்து வந்துள்ளார் அஷேக் MSM நாலிம் ஜஹரி அவர்கள். அஷேக் நாலிம் அவர்கள் தெஹிவல மீலாத் முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் ஆசிரியராக கடமை புரிபவர், சிறந்த பேச்சாளர். இன்ஷா அல்லாஹ் தற்போது நாம் அவருடைய உரைக்கு செவிமடுப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபி மஹ்கமிஹி தன்ஸீல் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லத்தி குன்தும் துஅதூன். சலாமா நிறுவனத்தின் ஊடாக அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம் சமூகத்தை ஈமானிய பாதையிலே வலுப்படுத்தி வழிகாட்டி முஸ்லிம் உம்மாவின் இறுதி இலக்கான சுவர்க்கத்தை நானும் நீங்களும் எல்லோரும் அடைய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே இந்த நிகழ்வை சிறப்பாக திறம்பட பல நிகழ்வுகளாக நடத்துவதற்கு எல்லா வகையிலும் வாய்ப்பளித்த வல்லவன் அல்லாஹ்வுக்கு என்றும் அவனுக்கே புகழ்கள் உரியது. அல்லாஹு தஆலாவுடைய அருளும் அன்பும் கிடைக்கப்பெறாத போது, அல்லாஹ்வின் நேசமும் உதவியும் அடையப்பெறாத போது எந்த ஒரு நன்மையை எம்மால் செய்யவும் முடியாது, எந்த ஒரு தீமையை விட்டும் எம்மால் பாதுகாத்து கொள்ளவும் முடியாது. நாங்கள் இதனை சதாவும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்கின்ற வார்த்தையோடு அதிகமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அதுபோன்று இந்த சலாமா நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள், தலைவர் உட்பட அதன் பொறுப்பாளர்கள், இதற்காக உழைத்தவர்கள், உழைக்கின்றவர்கள், அவர்களுடைய உயர்ந்த இலக்கான சுவர்க்கம் என்ற இலக்கை அவர்கள் அனைவரும் அடைந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை அல்லாஹு தஆலா இதனூடாக ஏற்படுத்தி அருள வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றேன். அன்பான சகோதரர்களே, உண்மையில் அல்லாஹு தஆலா எமக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பு தான் அல்லாஹ் எம்மை எந்த நோக்கத்துக்காக படைத்திருக்கிறானோ, அல்லாஹ் நானும் நீங்களும் எந்த நோக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டுமென்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அந்த விருப்பத்தை அடைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எமக்கு தருவது. இந்த சந்தர்ப்பங்கள் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஈமானிய அமர்வுகளில் அமர்கின்ற சந்தர்ப்பங்கள், ஈமானிய வார்த்தைகளை பேசுகின்ற கேட்கின்ற சந்தர்ப்பங்கள், கேட்குகின்ற பேசுகின்ற வார்த்தைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற உணர்வு ஏற்படுகின்ற தருணங்கள், அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள், இவைகள் அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்குவதில்லை. அந்த வகையிலே அல்லாஹு தஆலா இந்த அமர்வின் ஊடாக உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற எனக்கும், கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும், ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் அல்லாஹ் இதனூடாக ஏதோ ஒரு மாற்றத்தை அடி உள்ளத்திலே ஏற்படுத்தி எமது இலக்கான சுவர்க்கத்தை அடைகின்ற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்தரல வேண்டும் என்று அவனிடம் முதலாவதாக பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்பான சகோதரர்களே, அல் குர்ஆன் எங்களோடு அழகாக பேசுகிறது. அல் குர்ஆன் எங்களை பார்த்து சொல்கிறது, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும்
வஜன்னத்தின் அர்லுஹ ஸமாவாத்து வல் அர்ல் உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹு தஆலா ஒரு நண்பன் இன்னும் ஒரு நண்பனை ஆசையோடு ஆர்வத்தோடு தேவையோடு தேற்றத்தோடு ஒரு விளையாட்டுக்காக, விளையாட்டு போட்டிக்காக, அல்லது ஒரு சுற்றுப்பிரயாணத்துக்காக, அல்லது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்துக்காக ஒருவனை ஆசையோடு அழைப்பது போல ரப்பு அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆசையோடு அழைக்கிறான், எதிர்பார்ப்போடு அழைக்கிறான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய அல்லாவின் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த மன்னிப்பு எதற்கு தெரியுமா? அந்த மன்னிப்பினூடாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது எது தெரியுமா? ஒரு சிறிய பிள்ளையை ஒரு தாய், ஒரு தந்தை ஆசையூட்டுவது போல எனதும் உங்களதும் இறுதி இலக்கான சுவர்க்கத்தை அல்லாஹ் ஆசையூட்டுகின்றான். எப்படி ஆசையூட்டுகின்றான்? அந்த சுவர்க்கத்தின் அளவை இந்த பூமியில் இருக்கின்ற மனிதனால் ஒருபோதும் கற்பனை செய்ய முடியாது. மனிதனுடைய கற்பனைக்கு ஒரு குறுகிய பார்வை. நாங்கள் எங்கட பாசையில் சொல்கிறோண்டா, பாலைவனத்திலிருந்து இந்த தூரத்திலிருந்து கண்ணுக்கு எட்டுகின்ற தூரம் என்று சொல்லுவோம். எங்கட கண்ணுக்கு எட்டுகின்ற தூரம் ஒரு குறிப்பிட்ட எல்லை தான். அதை கண்களாக எங்களுக்கு சிந்திக்க முடியாது. எங்களுக்கு தெரிந்தது வடக்கும் மேற்கும் தெற்கும் கிழக்கும் தான். அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்லுஹ ஸமாவாத்து வல் அர்ல். இந்த வானம் பூமி இதை விட விசாலமானது ஒன்று எங்களுக்கு தெரியாது. இந்த வானத்தையும் பூமியையும் விட விசாலமானது ஒன்றை நானும் நீங்களும் அறிய மாட்டோம். அல்லாஹ் எங்களது உணர்வை, இலக்கை ஆசையூட்டுவதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான், அதைவிட பிரமாண்டமான விசாலமான சுவர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த சுவர்க்கத்தை அது இறையச்சம் உள்ளவர்களுக்காக, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதர்களுக்காக, அவர்களுக்கென்றே தயாரிக்கப்பட்ட ஒரு இடம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் ஊடாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான். இந்த சுவர்க்கம் நாங்கள் எதிர்பார்க்குகின்ற, எங்களுடைய இலக்காக இருக்கின்ற இந்த சுவர்க்கம் தான் எங்களுடைய இலக்கே தவிர வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் இந்த பூமியிலே வாழுகின்ற போது எதை செய்தாலும், எதை எண்ணினாலும், என்ன சிரமப்பட்டாலும் ஒரு முஃமினுடைய அடி உள்ளத்திலே இருக்கின்ற உணர்வு அந்த ஒன்று மாத்திரம்தான். நாங்கள் சிம்பிளாக சொல்லுவோம், என் கடைசி மூச்சு நல்லா பேத்திடணும் அப்பா, என் கடைசி மூச்சு நல்லா பேத்திடணும். ஏன் கடைசி மூச்சு நன்றாக போக வேண்டும்? கடைசி மூச்சு நன்றாக போனால்தான் எங்களுடைய இலக்கு சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். எனது இலக்கு சுவர்க்கம் இருப்பது என்ற கடைசி மூச்சு வெளியாகின்ற தருணத்தில் இருக்கிறது. எனவே தான் நாங்கள் ஆசைப்படுறோம், எங்களோட கடைசி மூச்சு நல்லா பேத்திடணும். எனவே எங்களோட இலக்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலா வஉலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ. அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு, ஈமானுள்ளவர்களுக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு, அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்களுக்கு, நல்லவர்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்ற அனந்தர சொத்து அந்த சுவர்க்கமே தவிர வேறு எதுவும் கிடையாது. வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற மிக பெரும் சொத்து அந்த சுவர்க்கம் ஒன்றுதான். எனவே அன்பான உறவுகளே, இந்த சுவர்க்கம் எனதும் உங்களதும் அடிப்படை இலக்கு, உண்மையான இலக்கு. அது எங்களுடைய உணர்விலே வர வேண்டும். நான் எப்போதும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான், உண்மையிலே அல்லாஹ் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன் என்ற ஒரு வார்த்தை சொல்கிறானே, உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் மிக பெருமையான ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை தான். நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு லோயர், நான் ஒரு SLES1, நான் SLES3, நான் கிரேட் 1 பிரின்சிபல், நான் இந்த ஊருடைய சேர்மன், நான் கவர்னர். இந்த வார்த்தைகளை விட ஒரு முஃமினுடைய அற்புதமான ஒரு வார்த்தை எதுண்டா, நான் ஒரு முஸ்லிம் என்ற வார்த்தை. அதை விட உணர்வு பூர்வமான ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், இதை விட அழகான ஒரு வார்த்தை இருக்குதா? ஏன் ஏன் இந்த வார்த்தையை விட அழகான வார்த்தை இல்லை? ஏன் இல்லை? ஏனென்றால் இந்த வார்த்தைக்கு மாத்திரம்தான் இலக்கு சுவர்க்கம் இருக்கிறது. வேற எந்த ஒன்றுக்கும் இலக்கு அது இல்லாமல் எது இருந்தாலும் ஒருவர் என்ன செய்கிறார்? ஆலிமாக இருக்கிறார், ஹாஃபிலாக இருக்கிறார், காரியாக இருக்கிறார்,
மிக பெரும் தாயாக இருக்கிறார். ஆனால் அவருடைய அடிப்படையான நம்பிக்கையில் அது இல்லாவிட்டால், நான் ஒரு முஸ்லிம் என்ற நம்பிக்கை இல்லாமல் என்னதான் செய்தாலும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்க முடியாது. எனவே ஒரு முஃமினுடைய அடிப்படையான இலக்கு சுவர்க்கமாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய இன்றைய கருப்பொருளாக இருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே ஆழமாக பேசுகிறான், விரிவாக பேசுகிறான். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே சுவர்க்கம் பற்றிய வசனங்களை கூட மாத்திரம் ஓதி முடிக்கக்கூட முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் சுவர்க்கத்தை பற்றித்தான் கூடுதலாக பேசுகிறான். நரகத்தை பேசியதை விட, சட்டங்களை பேசியதை விட, அவனை பற்றி பேசியதை விட, அவன் நானும் நீங்களும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அழகாக இன்பமாக வர்ணனையாக மனிதனுடைய உள்ளத்திலே என்ன 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 ஆசைகள் இருக்கிறதோ, மனிதனுடைய உள்ளத்திலே என்னென்ன இலக்குகள் இருக்கிறதோ, எதையெல்லாம் வைத்து மனிதன் சந்தோஷப்படுகிறானோ அவைகள் அனைத்துக்கும் பதிலாக சுவர்க்கத்தில் என்ன இருக்கிறது என்பதை சுவர்க்கத்தை ஆசையூட்டுகின்ற போது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சுவர்க்கத்தில் என்னவெல்லாம் வச்சிருக்கிறேன், என்னவெல்லாம் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு என்னவெல்லாம் ஆசை, இதைத்தான் இலக்கான இந்த ஒரு ஆரம்பத்திலே ஓதிய அந்த ஒரு வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்? உலகத்தில் வாழுகின்ற போது நீங்க இலக்கை மறக்காமல், இலக்கை விட்டும் நகராமல், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், என்ற ரப்பு அல்லாஹ், என்ற ரப்பு அல்லாஹ். நான் பேசினாலும் என்ற ரப்புக்காக, நான் நடந்தாலும் என்ற ரப்புக்காக, நான் தொழில் செய்தாலும் என்ற ரப்புக்காக, நான் வாழ்வதும் என்ற ரப்புக்காக, நான் மாழ்வதும் என்ற ரப்புக்காக. நாங்கள் தொழுகைக்கு முன்னால் வஜ்ஜகத்தில் அதைத்தான் சொல்கிறோம். நான் தொழுறதோ ஓதுறதோ வாழ்றதோ மாழ்றதோ இருக்கிறதோ எல்லாம் என்ற ரப்புக்காக. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ். எந்த ஒரு கட்டத்திலும் என்ற ரப்பு அல்லாஹ் என்பதை விட்டும் நான் அசைவதில்லை. அது என் வீட்டில் நடக்கிற திருமணமாகி கேளும். நாங்கள் ஒரு பிரச்சனை எல்லாம் செய்வோம். வீட்டில் திருமணம் நடக்கக்கோல என்ற ரப்பு அல்லான்றத மறந்துடுவோம். மற்ற எல்லாத்துலையும் செய்வோம். ஏண்ட புள்ளண்டு வரக்கொள்ள என்ற ரப்பு அல்லான்றத மறந்துடுவோம். எனக்குண்டு வரக்கொள்ள என்ற ரப்பு அல்லான்றத மறந்துடுவோம். லாபம் என்று வரக்கொள்ள ரப்பு அல்லான்றத மறந்துடுவோம். இதை செய்யாட்டி நஷ்டம் என்று வரக்கொள்ள ரப்பு அல்லான்றத மறந்துடுவோம். அது லாபம் வருகுதே, அதனால் ஒரு பொய், ஒரு புறம், ஒரு பிரச்சனை இல்லை. லாபம் வருகுது, என்ற புள்ளை தப்ப வைக்கணுமே, அதனால் பொய் புறம் பிரச்சனை இல்லை. எனக்குன்னு வருதே, அதனால் கொஞ்சம் பரவாயில்லை. அப்படி இல்லை. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், என்ற ரப்பு அல்லாஹ் சும்மஸ்தகாமு, மௌத்து வரைக்கும் அதிலே இஸ்திகாமத் இருக்க வேண்டும். என்ற ரப்பு அல்லாஹ் நான் செய்வ அனைத்தையும் பார்க்கிறான், நான் பேசுவதை கேட்கிறான், நான் நடப்பதை அவதானிக்கிறான், என் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து வைத்திருக்கிறான். என்னுடைய நகர்வுகளை எல்லாம் என் ரப்பு அவதானித்து கொண்டே இருக்கிறான். எனவே நான் என் ரப்புக்காகவே வாழ வேண்டும். இந்த கருத்து தொழுகையிலே இருக்கணும், ஓதல்லே இருக்கணும், திக்ர் செய்து கொண்டே இருக்கணும், இஸ்திக்ஃபாரில் இருக்கணும், சுஜூதிலே இருக்கணும் என்பது அல்ல. நான் இந்த தலைப்புக்கு என்னோட அரபு நாட்டுடைய மேதைகளுடைய ஆய்வு கட்டுரைகள் பலதை வாசிக்கின்ற போது அவர்கள் இதனை ஒரு வித்தியாசமான ரூபத்திலே அதுஃபுனா அல் ஜென்னா என்ற அந்த அவர்களுடைய எங்களுடைய இலக்கு சுவர்க்கம்தான் என்பதை மிக அழகான ஒரு கண்ணோட்டத்தில் எழுதியிருக்கின்ற எழுத்துக்களை பார்க்கலாம். ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களுடைய தேடலை பார்க்கின்ற போது, அவர்களுடைய இந்த வார்த்தைகளின் நுணுக்கங்களை பார்க்கின்ற போது எங்களுக்கு சுவர்க்கம் எவ்வளவு இலகுவாக கிடைக்கும், நாங்கள் தவறிக்கொண்டிருக்கிறோம் என்று சிம்பிளாக விளங்க கிடைக்குது. எப்படின்னா அல்லாஹ் இங்கே சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு. அல்லாஹ் சொல்கிற இடம் என்ன? மௌத்துடைய நேரம். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு. அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்கிறான். நீங்கள் பயப்படவானாம், கவலைப்படவானாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன்.
சும்மா யோசிச்சு பாருங்க. நான் இப்போ மௌத்துண்டா அறிவிக்கிற அறிவிப்பை யோசிச்சு பாருங்கப்பா. விடுங்க, வீட்டில் இருக்கிறோம், சனமெல்லாம் வருது போகுது, கஃனோடு இருக்க எல்லாம் விடுவோம். கொஞ்சம் நேரத்தை யோசிக்க பார்ப்போம். தட்டை தனியை தூக்கி கொண்டு போவாங்க, 6 அடி குழிக்கு கீழே வைப்பாங்க, குழிக்குள்ளே வச்சு மண்ணால் தலக்கி வச்சு அப்போ ஆட்கள் இருக்கும். இப்போ யோசிங்க, அந்த பலகையை போடுற கட்டத்தை யோசிங்க. தப்பி தவறி உயிர் போயில்லை, ஹயாத் இருக்குதுன்னு வைங்க, எங்களுக்கு அத்தனை புரிஞ்சுக்கொள்ள தெரியும். ஹயாத் இருக்குதுன்னு வைங்க, உயிர் இருக்குதுன்னு வைங்க, மண்ணை போட்டு மூடி மரத்தை நட்டின பிறகு உள்ளுக்கு உயிர் இருக்குது, என்ன செய்யலாம்? உயிர் இருக்குதுன்றத நினைச்சா மட்டும்தான் எங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு பயம் வருகுது. ஏன்? உயிர் இருக்கின்ற போது வருகின்ற அச்சத்தை பயத்தை நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம், விளங்கி வச்சிருக்கிறோம். உயிர் இருக்கின்ற போது தட்டத்தனி ஒரு இருட்டு ரூமுக்குள்ள ஒரு விளங்காமல் ஒரு பிரயாணத்தில் அல்லது ஒரு பில்டிங்கில் ஒரு ஹோட்டலில் நாங்கள் போய்த்து ஒரு வாஷ்ரூமுக்குள்ளே போய்த்து மாட்டிக்கொண்டு கதவை திறக்கலாம் போனால் உள்ள பயத்தை யோசிச்சிங்க. சனம் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, வெளியே எல்லாம் இருக்குது, ஆனால் உள்ளுக்கு போன லொக்காவிட்டு திறக்கலாம் இருக்குது, என்ன செய்வோம்? ஏசியில் வந்து கொண்டு இந்த லிஃப்டில் வந்து கொண்டு இருக்கிறோம், கரண்ட் போயிட்டு, சும்மா யோசிங்க. உள்ளத்தில் வர பதட்டத்தை போய் யோசிங்க, நடுக்கத்தை யோசிங்க. இவ்வளோ ஒரு பயம் வருகுது, அச்சம் வருகுது. அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிற இடம் இந்த கபரை யோசிச்சு பாருங்க, மௌத்தை யோசிச்சு பாருங்க, தட்டத்தனி இருக்கிறத யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, நீங்கள் பயப்பட வேணாம், நீங்கள் கவலைப்பட வேணாம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். உங்களுக்கு கிடைக்க போகிறது சொர்க்கமப்பா. எங்களோட நம்பிக்கைன்னா அந்த கட்டத்தில், அந்த மௌத்துடைய கட்டத்தில் இந்த ரூஹ் போக்கொள்ள நான் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் என்ற அந்த நம்பிக்கையோட இலக்க சுவர்க்கமாக வைத்து, நோக்கத்தை சுவர்க்கமாக வைத்து, வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளையும் சுவர்க்கம் 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 என்ற ஏக்கத்தோடு கழித்திருந்தால் அல்லாஹ் சொல்றான், ஏவாப்பா நீ பயப்படணும், ஏவாப்பா நீ கவலைப்படணும், நீ வாழ்ந்த இடத்துக்கு சொர்க்கம் ஒன்று மண்டலையா வாழ்ந்த, சொர்க்கம் ஒன்று மண்டலையா அசைஞ்ச, சொர்க்கம் ஒன்று மண்டலையா தொழில் செஞ்ச, சொர்க்கம் ஒன்று மண்டலையா கஷ்டப்பட்ட, சொர்க்கம் ஒன்று மண்டலையா உன் நேரத்தை காலத்தை கொடுத்த, சொர்க்கம் ஒன்று மண்டலையா நடுநிசையில் நீ எழுந்த, சொர்க்கம் ஒன்றும் வேணுமென்று தானே நீ சமூகத்துக்காக உழைத்தாய். பயப்படாத, அச்சப்படாத, உனக்கு சொர்க்கம் இருக்குவாப்பா, உனக்கு சொர்க்கம் இருக்குது. அந்த ஆறுதல் யோசிங்க, சும்மா யோசிங்க. லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கொள்ள வெளியில் இந்த ஒருத்தர் தட்டி சொல்கிறாரு, பயப்படாத பயப்படாத, மேல ஒரு சாவி ஒன்று வச்சிருக்கிறோம், இன்னும் ஒரு நிமிஷத்தில் அந்த எக்ஸ்ட்ரா சாவியை கொண்டு வந்து திறந்துடுவோம். இப்போ வர தைரியத்தை யோசிங்க பாப்பா, இப்போ வர தைரியத்தை யோசிங்க மனுஷனுக்கு. அல்லாஹ் தார தைரியத்தை பாருங்க. மௌத்துடைய நேரம் வாழ்க்கையின் இலக்கு சுவர்க்கமாக இருக்குமாக இருந்தால் உனக்கு பயமும் அச்சமும் பீடிக்கின்ற போது குரல் கொடுக்கப்படும், அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, பயப்படவானம் கவலைப்படவானம், இதோ சுவர்க்கம் இருக்குது. கண்ணுக்கு முன்னால சுவர்க்கத்தை காட்டி அல்லாஹ் சொல்லுவான், வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். யாருக்கும் ஒருபோதும் எப்போதும் என்றுமே கொடுக்க முடியாத ஒரு வாக்குறுதி. வாப்பாக்கும் கொடுக்கலா, மல்டி மில்லியன் பெரும் பில்லியன் கணக்கில் கோடீஸ்வரனுக்கும் கொடுக்கலா, இந்த வாக்குறுதி கொடுக்கல. வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களோட உள்ளத்தில் ஆசைப்படுறது எல்லாம் தாரும். யாருக்கு சொல்லலும்? யாருக்காலும் சொல்லலும்? நாட்டுடைய ஜனாதிபதிக்கு, இந்த நாட்டுடைய ஜனாதிபதி தண்ட புள்ளைக்கு சொல்லலுமா? புள்ள கேட்குறா, எனக்கு அமெரிக்காவை தரணும், எனக்கு ரஷ்யாவை தரணும், எனக்கு ஐரோப்பாவை தரணும், கொடுக்கலுமா? நினைச்சத்தை ஒரு நாளும் ஒருபோதும் கொடுக்கவே முடியாது. முடியுமான ஒரே ஒருவன் அல்லாஹ். அவன் சொல்றான், வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். ஆசைப்படுறதெல்லாம் தருவோம், கேட்டதெல்லாம் தருவோம். அன்பானவர்களே, எனவேதான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், இந்த உலகத்தில் வாழுகின்ற போது உங்களுடைய அடிப்படையான இலக்கு அந்த ஜன்னத் என்கின்ற இலக்கை மறந்து விடாதீர்கள், சுவர்க்கம் என்ற இலக்கை மறந்து விடாதீர்கள்.
அன்பானவர்களே, இந்த சொர்க்கத்தை நாங்கள் அடைய வேணுமாக இருந்தால் 2 விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ளணும். ஒன்று, இப்படிப்பட்ட ஒரு ஷார்ட் அமர்வுகள் அல்ல, நாங்கள் ஒரு முழுமையாக விளங்கணும். நான் முழுமையாக சொர்க்கத்தை படிக்க வேண்டும். சொர்க்கத்தை படிக்கணும். சொர்க்கத்தில் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் விரிவாக பேசுகிறான். சொர்க்கத்துடைய நீர், சொர்க்கத்துடைய மலைகள், சொர்க்கத்துடைய ஆறுகள், சொர்க்கத்துடைய பெண்கள், சொர்க்கத்துடைய உணவுகள், சொர்க்கத்தின் கட்டிடங்கள், ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தெளிவாக பேசுறதுக்கு காரணம் என்னண்டா, மனிதனுடைய உள்ளத்தில் அதை படிக்க 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 தெரிய தெரிய தெரியத்தான் ஆசை வரும். பாப்பா சொல்கிறார், மகனை பார்த்து ட்ரிப் கொண்டு போமா. பாப்பா எங்கே போவோம்? எங்கே போம்? பெட்டிகுலர் சைட் போமா. ஐயோ காஞ்ச ஊற வாப்பா, என்ன இருக்க போகுது இந்த கொலை. வாப்பா என்ன செய்கிறாரு, ஃபோனில் எடுத்து அந்த பீச், வெட்டிக்குள்ள இருக்கிற இந்த பீச், இந்த பீச், இந்த பீச், இந்த கடம், இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அங்கே இருக்கின்ற அழகான காட்சி இப்படி எல்லாம் இருக்க வாப்பா, அங்கே இன்றைக்கே போவா பாடுவார். ஏன்? கண்ணால் காண முன்னால் அந்த ஆசை வராது, அந்த ஆசை வராது. அல்லாஹ் சொர்க்கத்தை இலக்காக அடி உள்ளத்தில் நாங்கள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் எங்கள்ட ஆசை பிறக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முதலாவது சொர்க்கத்தை பற்றி நாங்கள் விரிவாக படிக்க வேண்டும். சொர்க்கத்தின் காட்சிகள் என்று சொர்க்கத்துடைய காட்சிகளை எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் பார்க்க இயலாது. என்றால் மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத், இந்த கண்ணாலும் காண முடியாத ஒன்றுதான் சொர்க்கம், இந்த காதாலும் கேட்க முடியாத ஒன்றுதான் சொர்க்கம், இந்த உள்ளத்தாலும் கற்பனை பண்ண முடியாத ஒன்றுதான் சொர்க்கம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கின்ற அந்த வாசகங்கள் சொர்க்கத்துக்குள்ள கொண்டு துடும், சொர்க்கத்தை நினைக்கும், சொர்க்கத்தை நினைக்கும். இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான பிள்ளைகள், வாலிபர்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுக்கு நாங்கள் எப்போவுமே ஒன்றை சொல்கிறோம், இந்த நேரம் உபதேசம் செய்கிறோம். அப்படி செய், இப்படி செய்யாத, அப்படி செய், இப்படி செய்யாத, அது நல்லமில்லை, அது சரி, இது பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளையோட நாங்கள் உட்கார்ந்து அல்லாஹ் இப்படி வாழ்ந்தா இப்படி தருவான், இப்படி வாழ்ந்தா இப்படி தருவான், அல்லாஹ் உனக்காகவும் எனக்காகவும் தான் மகனே இந்த சொர்க்கத்தை, இந்த ரம்யத்தை, இந்த அழகை, இந்த ரசனையை, இந்த மரத்தை, இந்த நீரை, இந்த பாலாரை, இந்த தேனாரை, இந்த முத்தை, இந்த மரகதத்தை, இந்த மாணிக்கத்தை, இப்படிப்பட்ட அழகான பெண்களை, இந்த ரசனை மிக்க உணர்வுள்ள வஸ்துக்களை எல்லாம் படைத்திருப்பது அல்லாஹ் வேற யாருக்கும் அல்ல, எனக்கும் உனக்கும் தான் இது இருக்கிறது என்று அவரோடு பக்கத்திலிருந்து பேசுகின்ற போது, கதைக்கின்ற போது, உணர்வூட்டுகின்ற போது நிச்சயமாக அவருடைய இலக்கும் சொர்க்கமாக மாறும். இதில் யதார்த்தத்தை எங்கே புரியலும்டா, சஹாபாக்களுடைய வரலாறுல புரியும். சஹாபாக்களுடைய வரலாறுல நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏன் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டத்திலும் அது திருமணம் முடித்து மனைவியோடு மகிழ்ச்சியாக இருக்கின்ற தருணத்திலாக இருக்கட்டும், வாலிபத்தின் துடிப்போடு வாழுகின்ற தருணத்திலாக இருக்கட்டும், வாலிப இளம் வயதிலே நண்பர்களோடு ஓடி ஆடி திரிந்து இருந்து கொண்டிருக்கின்ற தருணத்திலாக இருக்கட்டும், இல்லை மனைவி மக்களோடு வீட்டிலே நிம்மதியாக ஒரு வீட்டிலே அமர்ந்து குடியமர்ந்திருக்கின்ற போது ஒரு அல்லாவின் கட்டளையை, தன் வீட்டையும் வீட்டு தோட்டத்தையும் முழுமையாக அல்லாவுக்காக கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு பிறக்கின்ற தருணத்திலாக இருக்கட்டும். இந்த உணர்வுகள் எல்லாம் அவர்களுக்கு வந்தமைக்கான முழுமையான காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவர்களுடைய இலக்கு சுவர்க்கமானது. அந்த இலக்கு சுவர்க்கமாக வாருவதற்கு அவர்கள் சுவர்க்கத்தை படித்தார்கள், சுவர்க்கத்தை ரசித்தார்கள், சுவர்க்கத்தை ரசித்து ரசித்து இலக்காக சுவர்க்கத்தை ஆக்கிக் கொண்டார்கள். அவர்களுடைய உள்ளம் சொன்னது, இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த ஈத்தம் மரத்தை விட, ஈத்தம் தோட்டத்தை விட, இந்த காணி பூமியை விட, இந்த உயிரை விட சுவர்க்கம் இனிமையானது என்ற யதார்த்தம் அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளே குடியமர ஆரம்பித்தது. அன்பான சகோதரர்களே, நாங்கள் கொஞ்சம் அந்த சஹாபாக்களுடைய வரலாற்றுக்குள்ளே போய் பார்த்தோம்னா, ஒவ்வொரு சஹாபையுடைய வரலாற்றிலும் பல்வேறுபட்ட அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்களுடைய எப்போதும்
எதிலும் பேசுகின்ற போது முதலாவதாக அவரைத்தான் பேசுவோம். ஏன்? அவரை பற்றி பேசுவதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் அவருடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய ரப்பு என்னை திருப்தி கொள்ள வேண்டும் என்ற அல்லாஹ் என்ன விரும்பணும் என்ற யாரும் விரும்பாட்டியும் பிரச்சனை இல்லை, யாரும் ஒதுக்கினாலும் பிரச்சனை இல்லை, யார் எதை எப்படி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஏண்ட ரப்பு அல்லாஹ் என்னை விரும்ப வேண்டும், நான் என்ற ரப்ப கண்ணால் பார்க்க வேண்டும், என்ற ரப்புக்கு முன்னால் நான் போக வேண்டும். அந்த அழகான அந்த சுவர்க்கத்தை நோக்கி இலக்கு அவருடைய அடி உள்ளத்தில் இருந்ததனால் அவர்கள் தன் மனைவி, தன் மக்கள், தன் குடும்பம், தன் வீடு, யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போகின்ற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தேடி போகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தயாராகி நிற்கிறார்கள். நபி அவர்கள் எப்போது வருவார்கள், போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்ன ஆசை? பேரா, புகழா, பாராட்டா? எதுவும் இல்லை. ஒன்றே ஒன்று, ஏண்ட ரப்பு அல்லாஹ் நான் இப்படி என்னுடைய குடும்பத்தையும் உறவுகளையும் விட்டுவிட்டு அல்லாவின் ரசூலோடு என்னுடைய இந்த பயணம் போவது எனக்கு சுவர்க்கத்தை பெற்றுத் தரும் என்கின்ற ஆழமான நம்பிக்கை நடுநிசியிலே, பயமும் அச்சமும் மிக்க காலத்திலே, கொலை அச்சுறுத்தல் இருக்கின்ற நேரத்திலே, மனைவி மக்கள் வீட்டிலே தட்டத்தனியே இருக்கின்ற கட்டத்திலே, கண் தெரியாத தந்தை வீட்டுக்குள் இருக்கின்ற தருணத்திலே அவருடைய உள்ளத்திலே அந்த உணர்வு ஏற்பட்டதற்கு அர்த்தம் சுவர்க்கம் என்கின்ற இலக்கு அவருடைய உள்ளத்தில் இருந்ததுதான். அடிக்கடி கேட்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே தர்மத்தை கேட்கிறார்கள். திருமதியிலேயே 3675வது ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், அபூபக்கர், நீங்கள் வீட்டிலிருந்து தர்மங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீங்க, உங்களோட மனைவி மக்களுக்கு என்னத்தவாப்பா வச்சுட்டு வந்திருக்கிறீங்க? அவர் சொன்ன வார்த்தை என்ன? அபகைத்து லஹுமுல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர்களுக்கு மீதமாக வைத்து வந்திருக்கிறேன். இந்த உணர்வை யோசிங்க. எங்களில் யாருக்காலும் சிம்பிளாக இந்த வார்த்தை எடுக்கலுமா? நாங்கள் எதை யோசித்தாலும், நாங்கள் ஒரு 1 hour வீட்டிலேருந்து வாரண்டா எங்கள்ட இத்தனை வகையான ஷெடியூலை நாங்கள் ஒதுக்கி ஓரமாக்கி இதுக்கு அது உலக இயல்பு. ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலிருந்த ஆழமான நம்பிக்கை, நிச்சயம் என்னுடைய ரப்பு அல்லாஹ் இலக்கு சரியாக இருந்தால் அதை நோக்கி நகர்த்துவான் என்கின்ற நம்பிக்கை இருந்தது. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? உங்களை முந்திரத்துக்கு என்னால் ஏலா, உங்களை முந்திரத்துக்கு என்னால் முடியாது. இந்த சரித்திரம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சரித்திரம் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மூதாட்டியுடைய வீட்டிலிருந்து வெளியே வருவார்கள். எங்கு போய் வருகிறார்கள் என்று எல்லோரும் தேடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள். போய் பார்த்தால் ஒரு வயதான ஒரு மூதாட்டி, நாட்டுடைய அமீர் ஒரு மூதாட்டியுடைய வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வருகிறார். அந்த மூதாட்டியிடத்தில் விசாரித்தால் அந்த மூதாட்டிக்கு பார்ப்பதற்கு கேட்பதற்கு யாரும் கிடையாது, தட்டத்தனியே இருக்கிறாள். இவர்களை ஹஜ்ரத் நாட்டுடைய அமீர் போய் அவர்களை காலையில் சென்று அவருடைய நஜீசுகளை எல்லாம் கழுகி சுத்தம் செய்து ஆடையை அணிவித்து உணவை எடுத்து அவர்களுக்கு ஊட்டிவிட்டு வருவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்தவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த பொறுப்பை நான் செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் போகிறார்கள். அந்த மூதாட்டியை கழுகிறார்கள், சுத்தப்படுத்துகிறார்கள். உணவை ஊட்டுகின்ற போது அந்த மூதாட்டியுடைய வாயை சொல்லுகிறது, வளமையாக வருகின்றவர் வரவில்லையா? உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கண்ணீர் வந்து விட்டது. அவர்கள் கேட்கிறார்கள், நீ எப்படி உம்மாக தெரிந்து கொண்டாய்? சொன்னார்கள், வளமையாக வாரவர் என்னை கழுவி சுத்தம் செய்து எல்லாம் செய்துவிட்டு ஈத்தம் பழத்தை எடுத்து மெண்டு சப்பி மெருதுவாக்கி ஊட்டி விடுவார். இன்று வந்தவர் அப்படி ஊட்டி விடவில்லை. நாட்டுடைய அமீருக்கு அந்த அளவு தூரம் இறங்கி போய் ஒரு வயதாடியுடைய வீட்டிலே போய் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு இருக்குமாக இருந்தால் அந்த உணர்வு வேறு எந்த உணர்வும் அல்ல, சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்கின்ற உணர்வு மட்டும்தான். இன்றைக்கு எங்களை ஈகோக்கள் எல்லாம்
பணங்கள் எல்லாம், பட்டங்கள் எல்லாம், எங்களுடைய கௌரவங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட அத்துணை விடயங்களை விட்டும் எங்களை தூரமாக்கி வைத்திருக்கிறது. ஒரு ஏழையின் கரத்தை பிடித்து தூக்குவதற்கு நாங்கள் தயாரில்லை. பாதையிலே விழுந்திருக்கிற குப்பையோடு இருக்கின்ற ஒரு மனிதனை தூக்கி எடுத்த ஒரு தண்ணீர் என்கின்ற போது கொடுக்குகின்ற உணர்வு எங்களுக்கு வருவதில்லை. நாங்கள் யோசிப்போம், அவனை தூக்கினா எங்களோட உடுப்புல எண்ணப்படும், ஊத்தப்படும், பார்த்திருக்கிறவன் என்ன நினைப்பான், என்னால் ஏழுமா, ஏண்ட ஸ்டாண்டர்டுக்கு அது சரியா, நான் யாரு? இது எங்களை எல்லாவற்றிலிருந்தும் தடுத்து வைத்திருக்கிறது. ஆச்சரியம் என்னவென்றால், எத்தனையோ உம்மவ, எத்தனையோ வாப்பவ, எத்தனையோ முஸ்லீம்கள் உம்மா என்று கூப்பிடுவதற்கு வெட்கப்படுகிறார்கள், வாப்பா என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். தாயையும் தந்தையும் சமூகத்துக்கு முன்னால் அடையாளம் காட்டுவதற்கு வெட்கப்படுகிறார்கள். காரணம், அவர்களுக்கு இருக்கின்ற ஈகோ, பெருமை, கர்வம், ஆணவம், அகந்தை, மமதை. அன்பானவர்களே, இந்த சுவர்க்கம் என்ற இலக்கு அடைய வேண்டுமாக இருந்தால், உண்மையாக சுவர்க்கம் எனக்கு வேணும், ஏண்ட சுவர்க்கம் இருப்பதெல்லாம் இதில்தான் என்று விளங்க வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற போது சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியங்களை காணலாம். பத்ருடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பத்ருடைய யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். என்ன வார்த்தை? நபி அவர்கள் சொல்கிறார்கள், கூமு இலா ஜன்னah, கூமு இலா ஜன்னah அர்லுஹஸ் ஸமாவாத்து வல் அர்ல். ஒரு வார்த்தை தான், சுவர்க்கம் வானம் பூமியை விட விசாலமானது, எழுந்து வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தை நோக்கி அழைக்கிறார்கள். உமைர் பின் ஹமாமுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்திலே அதனை காது கொடுத்து கேட்கிறார்கள். அவருடைய நாவினால் அடுத்த கணம் அவர்கள் மொழிந்த வார்த்தை, ஜன்னத்து அர்லுஹஸ் ஸமாவாத்து வல் அர்ல், சுவர்க்கம் வானம் பூமியை விட விசாலமானதுதானா? கால நஅம், ஆம் என்று சொன்ன போது அவர்களாக என்ன செய்கிறார்கள்? அந்த அவர்கள் எழுந்து ஓடோடி வருகிறார்கள். லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலே, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், எனக்கு அந்த சுவர்க்கம் வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஓடோடி வருகிறார்கள். அவருடைய நாவிலே ஈத்தம்பலத்தை மென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஈத்தம்பலத்தை தூக்கி வீசிட்டு ஓடி வருகிறார்கள். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஈத்தம்பலத்தை சாப்பிடுகின்ற நேரம் அது மிக நீளமானது, அந்த நேரம் எனக்கு சுவர்க்கம் செல்வதற்கு தாமதிக்கும் என்கின்ற கருத்திலே அந்த ஈத்தம்பலத்தை வீசிவிட்டு யுத்த களத்திலே போகிறார்கள். தன்னை இழந்து மரணிக்கிறார்கள். வாலிப உணர்வு இருந்தது, வாலிபத்தின் தேவைகள் இருந்தது, வாலிபத்தின் ஆசைகள் இருந்தது. ஆனால் அந்த ஆசைகளை விட, தேவைகளை விட சுவர்க்கம் என்கின்ற இலக்கு அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக இருந்தது. எனக்கு சுவர்க்கம் வேணும். அவருடைய நல்ல குணங்கள், நல்ல பண்பாடுகள், நல்ல விழுமியங்கள், நல்ல உதவிகள், அந்த நாட்டுக்காக செய்ய வேண்டிய சேவைகள், அந்த சமூகத்துக்காக செய்ய வேண்டிய பணிகள் அனைத்தையும் அவர்கள் வெறும் பணிகளாக யோசிக்காமல் சுவர்க்கத்தின் இலக்குகளாக யோசித்தார்கள், சுவர்க்கத்துக்கான நகர்வுகளாக யோசித்தார்கள். அதனால் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா வரலாற்றை பார்க்கிறோம். நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கவலை எப்படி இருக்குது? கான உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யகூல் லவ் மாதத் ஷாத்துன் அலா, அவர் சொல்கிறார்கள், ஈராக்கிலே, அவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஈராக்கில் ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு ரோட்டொன்று இருந்துச்சு. அந்த இடத்துல கற்கள் எல்லாம் மேலிருந்து கற்கள் தூவப்பட்டது போல ஒரு மேடும் பள்ளவுமாக இருந்தது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உமரிடத்திலே அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் அந்த கற்கள் நிறைந்த அந்த மேட்டு பகுதியிலே போகின்ற ஒரு ஒட்டகம் தடுக்கு விழுந்து அதனுடைய கால் பாகத்திலே ஏதாவது அந்த தகர்வுகள், நோவுகள், வெடிப்புகள் ஏற்பட்டு விட்டால், அப்படியே கால்ட லாடம் என்று சொல்லுவோம், அந்த கால் இருக்குது, அதில் ஏதாவது முறிவுகள் ஏற்பட்டால் இதை பற்றியும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் இந்த உமரிடத்தில் கேட்பானே. யோசிச்சு பாருங்க. நாங்கள் ஒரு பாடசாலையில் அதிபராக இருக்கிறோம், ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறோம், ஒரு ஊருடைய தலைவராக இருக்கிறோம், ஒரு மதுரசாவுடைய போர்டு நிர்வாகியாக இருக்கிறோம். எங்களோட உள்ளத்தில் இப்படி ஏதாவது அந்த சுவர்க்கத்தை தடுக்குகின்ற ஒன்று
நான் பள்ளி போர்டில் தலைவராக இருக்கிறேன், எங்களோட ஊரில் அல்லாஹு அக்பர் சொல்லுகின்ற போது தொழுகை இல்லாமல் இருக்கின்ற நபரை பற்றி அல்லாஹ் கேட்டுவிட்டால் நான் என்ன செய்வேன்? இந்த உணர்வு எங்களோட சமூகத்தில் இந்த உணர்வு என் இலக்கு சுவர்க்கம் தானே, நான் செய்கின்ற பொறுப்புகளை நிறைவேற்றுவது இலக்கு சுவர்க்கம் தானே. நான் கற்பிக்கின்ற போது அல்லது நான் நிர்வகிக்கின்ற போது என்னுடைய நிர்வாகத்திலே இப்படி ஒரு குறை வந்து அந்த குறை கியாமத்தில் அல்லாஹ்விடம் சொல்லப்பட்டால், என்னுடைய ஊழியர்கள் ஒருவரை பற்றி கியாமத்திலே என்னிடத்திலே சொல்லப்பட்டால், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய பயம், அந்த பயம் எதுக்கு தெரியுமா? உலகத்தில் மனுஷன் ஏசுவானே, மனுஷன் பேசுவானே, அடுத்த தேர்தல் கிழமை இல்லா போகுமே, 4 பேர் ஃபேஸ்புக்கில் எழுதுவானே, 4 பேர் இன்ஸ்டாகிராமில் என்னை பற்றி பேசுவானே, என்னை பற்றி விமர்சிப்பாங்களே, ஊரில் என்ன பேர் 4 பேர் வேற மாதிரி பார்ப்பாங்கனே என்ற கவலை கிடையவே கிடையாது. அவர்களிடத்தில் இருந்த கவலை ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது எனக்கு அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு இந்த ஒரு விடயம் தடையாக அமைந்து விட்டால் நான் என்ன செய்வேன்? அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறான்? நான் அந்த இலக்கை அடைவதற்கு எனக்கு இந்த நிகழ்வு தடையாக அமைந்து விட்டால் என்ன நடக்கும்? இந்த பயம்தான் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது. அன்பானவர்களே, எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவருடைய உள்ளத்திலே சஹாபாக்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சஹாபாக்களுக்கு சுவர்க்கம் 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 என்று சொன்னார்கள். அபூ பக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு ஸைத் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா. இதை விட உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு இதை விட என்ன வேணும்? யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் இந்த வாசகத்தை கேட்டு மெய் சிலித்து போய் சஹாபாக்கள் துடிதுடித்தார்கள். இந்த 10 பேருடைய வரலாற்றுக்கு பின்னால், இந்த ஹதீஸுக்கு பின்னால சீராவை கொஞ்சம் புரட்டி பாருங்க. இதை நினைச்சு 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 சஹாபாக்கள் நன்மையை செய்து செய்து அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு எப்ப இப்படி ஒரு வார்த்தையை சொல்வார் என்று ஏக்கத்தில் செய்த அமல்களை பட்டியலிட்டு காட்டலாம். இலக்கு அடே அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னும் நாட்களை சுவர்க்கவாதின்னு சொன்னாங்க. ஏன் சுவர்க்கவாதின்னு சொன்னாங்க? சும்மா சொன்னாங்களா? ஆசைக்கு சொன்னாங்களா? தண்ட பார்வையில் இவர் இவர் என்று சொன்னாங்களா? இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் அப்படித்தான். சரி, அவர் சொன்னாட்டு என்ன நினைப்பார், அவரையும் எடுங்க, இல்லாட்டி என்ன நினைப்பார், அவரையும் போட்டுக்கோங்க, இல்லாட்டி என்ன நினைப்பார், அவரது பேர் இல்லாட்டி இந்நாட்கள் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவரை சேர்த்துக்கொள்ளாட்டி அந்த முன் சீட்டில் அவரையும் கொஞ்சம் உட்கார வச்சு எதுக்கு? உலகத்துடைய கௌரவம், அல்லது பின்னால் வர டொனேஷன் இல்லா போகும்ன்ற பயம், அல்லது அடுத்த தேர்வில் வந்து கொள்ளலான்ற பயம், அல்லது எங்களோட ஜாயிண்ட் ஆக மாட்டாங்கன்ற பயம். மனிதனுடைய துனியாவுடைய இலக்குகள் தான் மனிதனை சுற்றி வளர்ச்சி அந்த இலக்குக்கு தடையாக இருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை, ஈமான், சாலிஹான அமால், அவர்களுடைய அல்லாஹ்வோடு இருந்த தொடர்பு, அவர்களுடைய சதகா, அவர்களுடைய ஜகாத், அவர்களுடைய இரவு வணக்கம், அவர்களுடைய அஹ்லாக், அவர்களுடைய நல்ல பண்பாடுகள், அவர்கள் விட்டு கொடுத்த தருணங்கள், இது ஒவ்வொன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானித்து இவர்களுடைய வாழ்க்கை இலக்கு சுவர்க்கத்தை நோக்கியது மட்டும்தான். அல்லாஹ் பார்க்கிறதான். என்னை நெருங்கிய ஒரு நண்பர் சொன்னாரே, ஒரு ஏரியாவில் ஒரு சகோதரர், அவர் சரியான அல்லாஹுடைய ரசூலின் மீது சரியான அன்பு வைத்தவர். முஹப்பத்துர் ரசூலில் ஒரு மிக முக்கியமான தருணத்தில் இருந்தார். இவர் பலரையும் விமர்சிப்பார், பலர் அப்படி ஒரு சில அமைப்புகள் இருந்தது. இவர்கிட்ட பலர் பேசினாலும் இவர்கிட்ட கவலை ஒன்றே ஒன்றுதான், இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய ரசூல் நேசிக்கப்படணுமே, ஏண்ட அல்லாஹ் அதைத்தானே விரும்புகிறான் சொல்கிறார். அவர் மக்காவுக்கு போயிட்டு ஹஜ்ஜில் மக்காவுக்கு போயிட்டு உம்ராவை முடிச்சுட்டு மதீனாவுக்கு வந்து அல்லாஹுடைய ரசூலுடைய ஜியாரத்துக்கு போயிட்டு அவர் அங்கே தொழுது கொண்டிருக்கிறாராம். சுஜூதில் ரூஹ் பிரிஞ்சிச்சு. நான் சொல்ல வரேன்டா, மனிதனுடைய உண்மையான இலக்கு அல்லாஹ் பார்க்கிறது உண்மையா இவர் என்ன செய்கிறார். நாங்கள் ஒரு நீண்ட எங்களோட ஆன்மீக தேவைக்காக டிஸ்கஷன் பண்ணி கொண்டிருக்கொள்ள சொன்னார். ஒரு சகோதரர் இருந்தார், அவருடைய அமல் இபாதத்துக்கள்
பிழையாக விளங்கி கொள்ளக்கூடாது. அமல் இபாதத்துக்கள் இல்லாமல் இருக்கிறது அல்ல. இவர் ஒரு சாதாரண மனிதர், கொஞ்சம் பொடுபோக்கான மனிதர், தொழுகையில் ஓதல்ல ஜிக்ருகளில் பொடுபோக்கான மனிதர், ஒரு விதமாக வாழ்ந்தார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் அவரோட நேரடியாக பேசின போது இவரோட சொல்லியிருக்கிறார், இவரோட கனவுல ஒரே இந்த ஆளை ஹஜ்ஜி உம்ராவை கூட்டு போங்களேன், இந்த ஆளை உம்ராவை கூட்டு போங்களேன், இந்த ஆளை உம்ராவை கூட்டு போனேன் ஒரே காண்றார். இவரை விசாரிச்சு பாட்டு இவருக்கு சரியான சொக்கடை, இந்த மனுஷனை பற்றி நான் ஒரே கனவுல காண்றேன், இந்த மனுஷன் யாரப்பா? இவர் தொழுகையும் இல்லை, ஓதலும் இல்லை, ஒரு பண்பாடும் இல்லை, ஒரு வகையாக இருக்கிறார். இவரை போயிட்டு சொன்னால் அவருக்கு போயிட்டு உம்ராவை போகணும்னு சொன்ன இவர் உம்ரா குரூப் செய்கிறோரா போய்த்து கூப்பிட்டோன்னு இவர் சொல்லிக்கார். நான் இவரை கூப்பிடுவோம் போய்த்து கூப்பிட்டா அவர் சொல்லிக்கிறாரு, இந்த அவருக்கு ஒரு ஆச்சரியம், தன்னை உம்ராவுக்கு மிச்சம் தெரியும் தானே, ஒரு புதுசாக ஒரு ஆள் ரெடியாகிறா எப்படி இருக்கும், பள்ளியோட தொழுகையோட ஒன்றோட இவர் கஷ்டப்பட்டு ரெடியாக்கி எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு மக்கால போயிட்டு ஹரத்தில் மௌத்தவர், ஹரத்தில் மௌத்து, தொழுகையில் மௌத்து, ஹரத்தில். இவரை பற்றி அறியணும்ன்ற ஒரு ஆவல் கூட்டிகிட்டு போனவருக்கு. அவர் வீட்டு மனைவியோட, அவரோட மனைவியோட குடும்பத்தோடு போயிட்டு சொல்லுவாங்க, விசாரிக்க போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இப்போ மக்காவை கூட்டு போய்த்தோம். அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, இவருக்கு அல்லாஹ் இப்படி ஒரு மௌத்தை கொடுத்திருக்கிறான், இதில் ஏதோ ஒரு ரகசியம் ஒன்று இருந்தாக சொல்லிக்கிறார். இவர் அமல் செய்ய மாட்டார், இபாதத்துக்கல்ல பெரிய ஆர்வம் இல்லை. ஆனால் இவர் ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு போயிட்டு வர நேரத்தில் இன்ன இடத்துல அந்த ஊரில் அந்த இடத்துல பேரை சொல்லி இன்ன இடத்துல ஒரு நபர் இருக்கிறார், ஒரு வயசாளி இருக்கிறார், அந்த வயதாளிக்கு டெய்லி இவர் சம்பாதிப்பதில் உணவு பார்சல் ஒன்று கொடுத்துட்டு சில சின்ன பெரிய தொகை இல்லை, ஒரு சிறிய தொகை பணத்தையும் கொடுத்துட்டு வருவார். இதை நேற்ற மட்டும் சொல்லுவார். அல்லாஹ் இருக்கிறானே, எங்களுடைய இலக்கு உண்மையாக நாங்கள் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் தருவான் என்று நம்பி செய்யப்படக்கூடிய அமலுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்ற கிஃப்ட் தான் சொர்க்கம். சும்மா இல்லை, நாங்கள் நினைச்சு பெரிய 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 மேடையில் பேசுவோம், பெரிய பெரிய ஆட்களாக இருப்போம், பெரிய பெரிய அமைப்பில் இருப்போம். அல்லாஹு ஆலம், அல்லாஹு ஆலம் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், ரகசியமாக இருக்கிறார்கள், ரகசியமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வெளிப்பார்வையில் ஒன்றுமே கிடையாது, பார்க்குற பார்வைக்கு பெரிய எந்தும் இருக்காது. ஆனால் உண்மையா அவர்களுடைய அடி உள்ளம், எனக்கு நல்ல மௌத்தொண்டு வரணும், நான் என் அல்லாவை சந்திக்கணும், எனக்கு சுவர்க்கம் வேணும், அல்லாஹ் என் சுவர்க்கத்தை தராம் என்ற ரூ எடுக்கப்படா. இந்த ஏக்கத்தில் கண்டினியூவா சும்மஸ்தக்காம இருக்குது, கண்டினியூவா சில ரகசியமான அமல்கள் செய்வார்கள். அவைகள் அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும், சுவர்க்கத்தை இலக்காக்கும், நல்ல மௌத்தை கொடுக்கும். மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற விடயங்கள் ரப்பு அல்லாஹ்வுக்கு சொந்தமான, அல்லாஹ்வுக்கு தெரியுமானது. ஆனால் எங்களுடைய வெளிப்பார்வையில். எனவே இந்த இடத்துல சஹாபாக்களுடைய சரித்திரத்தில் கட்டாயமாக பல சரித்திரங்களை நான் உங்களுக்கு ஞாபகமூட்டி கொண்டு போகிறேன். சம்பவங்களை முழுமையாக சொல்ல முடியாவிட்டாலும் சில விடயங்களை ஞாபகமூட்டி கொண்டு போகிறேன். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அபூ தஹ்தா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சரித்திரம் மிக பிரபலியமான ஒரு சரித்திரம். இதை போல சுவர்க்கத்தை இலக்கு வச்ச ஒரு மனுஷனுக்கு இப்படி செய்யறதுக்குரிய இடம் எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லாட்டி கொஞ்சமாவது கிடைக்கும்டா. நாங்கள் வாகனத்துக்கு அவசரமாக ஏறக்குள்ள முன்னுக்கு ஒரு கால் நொன்ற ஒரு மனுஷன் ஒன்று இருக்கிறார், கொஞ்சம் பிந்தினா சீட் கிடைக்காது. அந்த கட்டத்தில் எனக்கு யா அல்லாஹ் இந்த கட்டத்தில் இவருக்கு செய்கிற ஹெல்ப்பால் எனக்கு சுவர்க்கத்தை தரணும்ன்ற ஒரு ஏக்கம் வந்து அந்த காலையிலாத மனுஷனை கொஞ்சம் தூக்கிட்டு நாங்கள் ஏறுறது, அது பார்வைக்கு ஒரு சின்னாமல், ஆனால் சுவர்க்கம் தரும், சொர்க்கத்தை தரும். மன் கைருல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சூரா பக்கராவுடைய 245வது வசனம் இறங்குது. அல்லாஹ்வுக்கு அழகான கடன் கொடுக்கிறது யாரு என்ற வசனம் இறங்கினோனே அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வராங்க. அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ற வீட்டையும் வீட்டோடு இருக்கின்ற தோட்டத்தையும் அல்லாஹ்வுக்கு கடனாக கொடுத்து விட்டேன், அல்லாஹ்வுக்கு கடனாக கொடுத்து விட்டேன். அல்லாஹ்வுக்கு ஆரம்பத்தில் நபிகிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கடன் கேட்கிறானா?
நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ் கடன் கேட்கிறான். அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது யா ரசூலுல்லாஹ், அதில் 600 ஈத்தம் மரங்கள் இருக்கிறது யா ரசூலுல்லாஹ், நான் அதை தர்மம் செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். ஒரு ரிவாயத்தில் பார்த்தேன், இவங்க சும்மா யோசிங்க, மனைவி அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க, புள்ளகள் அந்த வீட்டில் தான் இருக்குது, இவருக்கு இருக்கிறது தோட்டம் ஒன்றுதான், அந்த தோட்டத்தில் தான் வீடும். இவர் வீட்டு தோட்டத்தின் எல்லையில் இருந்து கொண்டு சத்தமிட்டாரா, யா உம்ம தஹ்தா, யா உம்ம தஹ்தா, ஏ உம்மு தஹ்தாவே வீட்டை விட்டு வெளியே வா. உம்மு தஹ்தா வீட்டுக்குள்ள இருந்து கேட்கிறாவா, என்ன அபூ தஹ்தா, என்ன நடந்துச்சு, என்ன வீட்டிலிருந்து வெளியே வர சொல்றீங்க? இல்ல, வீட்டையும் வீட்டோடு இருக்கின்ற தோட்டத்தையும் ஈத்த மரங்களையும் அல்லாவுக்காக கொடுத்து விட்டேன், அல்லாஹ் அழகிய கடன் கேட்கிறான் என்று சொன்ன போது அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அபூ தஹ்தாவே, இன்றைக்குத்தான் நீங்கள் அழகான ஒரு வியாபாரம் செய்திருக்கிறீர்கள். பெண்களுடைய சொர்க்கத்துடைய இலக்கை யோசிச்சு பாருங்கள். அந்த பெண்கள் சொர்க்கத்துக்காக எவ்வளவு ஆசைப்பட்டு இருக்கிறார்கள் என்று யோசிப்பார்கள். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ரிவாயத், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க, 15467வது ரிவாயத். அந்த சம்பவத்தை முழுமையாக அழகாக நாங்கள் வாசிக்க வேண்டும். இது போன்று ஏராளமான சம்பவங்கள். அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா சம்பவம். அவர்கள் உஹது யுத்தத்தில் பங்கேற்க விரும்புகிறார்கள், நடக்கேலாது, கால் ஊனமான காலோடு அவர்கள் பங்கேற்க விரும்புகிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், பாப்பா வானம், நீங்க நில்லுங்க, நாங்க போறோம். பாப்பா சொன்ன காரணம் என்ன? மகனே, போறதுக்கு கூலி சொர்க்கம் அல்லாம வேறொன்று இருந்திருந்தா நான் விட்டு தருவேன் மகனே. கூலி சொர்க்கம் இல்லையா? எப்படி மகனே நான் விட்டு தருவேன்? இதுக்குரிய கூலி சொர்க்கமே, நான் விட்டு தர முடியாது. எனவே அன்பானவர்களே, أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة لا حول ولا قوة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله رب دعوت. எனவே அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏண்ட புள்ளகள் எனக்கு யுத்தத்துக்கு போக விடுறாங்க இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் இந்த ஊனமான காலோடு சுவர்க்கத்திலே நடந்து செல்ல ஆசைப்படுகிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். ஆசையை பாருங்க, என்ற ஊனமான கால்களோடு நான் சுவர்க்கத்திலே நடமாட ஆசைப்படுகிறேன் யா ரசூலுல்லாஹ். நபி சொன்னாங்க, அம்ர் இப்னு ஜமூஹ், அல்லாஹ் உங்களுக்கு விதிவிலக்கு அளித்திருக்கிறான், நீங்க போக தேவையில்லைன்னாங்க. சொன்னாங்க, இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் கலந்து கொள்ள வேண்டும், நான் இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு உயிர் நீக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நபி போக சொன்னாங்க, மௌத்தா போனாங்க. நான் சொல்ல வார என்னண்டா, அன்பான சகோதரர்களே, இந்த இலக்கை நாங்கள் அடைகிறதுக்கு ஏராளமான சரித்திரங்கள் எங்களுக்கு இருக்கிறது. முன்னால் இந்த இடத்துல ஒன்றை மட்டும் ஞாபகம் ஊட்டுகிறேன். சுவர்க்கம் அடைகிறதுக்கு மிக பிரதானமான பல வழிகள். இறை நம்பிக்கை சுவர்க்கத்தோடு தொடர்பானது, ஷிர்க் இணை சுவர்க்கத்தை தடை செய்வது, பெரும்பாவங்கள் சுவர்க்கத்தை தடை செய்வது, இப்படி ஏராளமானது இருக்குது. ஏராளமான வழிகாட்டல்கள், ஈமான், தக்குவா, அமால், தர்க்குல் மஆசி, இப்படி ஒரு ஓர்டருக்கு பல இருக்குது. சுவர்க்கத்தை அடைகிறதுக்கு இப்போ லேசான 2 இடங்களை நான் உங்களோட கடைசியாக சொல்லுகிறேன். ஒன்று, நான் இருக்கின்ற வகிபாகம். நான் ஒரு வாப்பா, நான் ஒரு மகன், நான் ஒரு வாப்பா, நான் ஒரு மகன், நான் ஒரு சகோதரன், நான் ஒரு உறவுல சமூகத்தில் குடும்ப உறவு. இது நான் இந்த சுவர்க்கத்தின் இலக்கு என்கின்ற ஸ்காலர்ஸ் கூடுதலாக உங்களுக்கு அல்லாஹ் அளித்ததிலிருந்து நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் அளித்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள், நீங்கள் சுவர்க்கத்தை அடைவீர்கள் என்கின்ற கருத்தில் இருக்கின்ற குர்ஆனுடைய வசனங்களை வைத்தவர்கள் 2 விஷயங்களை அவர்கள்
மிக ஃபோக்கஸாக பேசுகிறார்கள் சொர்க்கத்தை அடைவதற்கு. ஒன்று, நான் ஒரு மகனார், ஏண்ட சொர்க்கம் ஏண்ட தாயின் கால்பாதத்தில், ஏண்ட தந்தையின் அன்புல. நான் ஒரு மகன், ஏண்ட உம்மா என்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறாள், என்ற தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் விட்டுவிட்டு தொழுகிறேன், ஓதுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், ஜகாத்து கொடுக்கிறேன், மாடி கட்டுகிறேன், பள்ளி கட்டுகிறேன், மதரசாக்கள் கட்டுகிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் என்னுடைய தாய் எண்ணினால் கண்ணீர் வடிக்கிறாள் என்றால் எங்களுடைய இலக்கு தவறி போய்விடும். என்னுடைய தந்தை, நான் சொல்வது பொருத்தம் நினைக்கிறேன், ஒரு சகோதரரை சந்தித்தேன். அவர் சொன்னார், என்ற 34 வயதில் என் மனைவி 28 வயதாக இருக்கின்ற போது மனைவி இறந்து போனாள். என் மனைவி இறந்து போனாள். எனக்கு 2 புள்ள, ஆண் மகன், பெண் மகள். என்ற மகளை நல்லொருவருக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று வீட்டை விற்ற பணத்தால் மகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்தேன். கடையை விற்று மகனுக்கு சல்லியை கொடுத்தேன், நீ நல்லா எரிவாப்பான். இன்றைக்கு நான் ரோட்டில் பிச்செடுக்கிறேன் என்ற 2 பிள்ளையும் என்னை பார்ப்பது கிடையாது. என்னுடைய கால் முறிந்து வைத்தியசாலையில் மாதக்கணக்கில் கிடந்தேன். ஒரு நாள் கூட இந்த புள்ளகள் என்ன பார்க்க வரல. அன்பானவர்களே, சொர்க்கம் இலக்காக கிடைப்பதற்கு நான் ஒரு மகன் என்ற வகையில் என்னுடைய தாயின் கண்ணீர் துளி என் எல்லா அமல்களையும் புதைத்து என்னை நரகத்தின் படுகொலிக்குள் தள்ளிவிடும். என்ற தாயிட கண்ணீர், என்ற வாப்பட கவலை. எனவே சொர்க்கத்தை அடைகின்ற இலக்கிலே எனக்கு நான் வகிக்கின்ற பகிபாகம், நான் ஒரு கணவனாக இருந்தால் என் மனைவிக்குரிய அல்லாஹ் விதித்த கட்டளைகள் இருக்கிறது, கடமைகள், உரிமைகள் இருக்கிறது. இதை சரியாக நான் நிறைவேற்றாத போது எனக்கு சொர்க்கம் தடைபடும். மகனாக, தந்தையாக, இதே மாதிரி பெண்கள் தாயாக, மனைவியாக, சகோதரனாக, ஒவ்வொரு வகிபாகத்திலும் மருமகளாக, இப்படி ஒவ்வொரு வகிபாகத்திலும் செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள் பலது இருக்கிறது. இவைகள் அவர்களுடைய சுவர்க்கத்தை தீர்மானிக்கக்கூடியது. 2வது பக்கம், நான் வகிக்கின்ற வகிபாகம். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன், நான் ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன், நான் ஒரு சட்டத்தரணியாக இருக்கிறேன், நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறேன், நான் பள்ளியுடைய நிர்வாகியாக இருக்கிறேன். எனக்கு சொர்க்கம் என்னுடைய வைத்தியம். நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன், நான் டாக்டராக இருக்கிறேன், 5 நேரம் தொழுகிறேன், ரமதானில் நோன்பு பிடிக்கிறேன், மாதாந்தம் சுன்னத்தான நோன்புகளையும் பிடிக்கிறேன், காலையில் மாலையில் குர்ஆனை மோதிக்கொள்கிறேன், அவுராதுகள் இஸ்திக்ஃபார்களையும் செஞ்சு கொள்கிறேன். ஆனால் வருகின்ற நோயாளியோடு நடந்து கொள்ளுகின்ற முறையிலே நான் அநியாயம் செய்கிறேன். அந்த நோயாளியின் நோய் ஒரு இன்ன மருந்தில் குணமாகின்ற போது இன்னும் 4 தடவை என்னிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக நான் கொடுக்குகின்ற ஒரு மருந்து என்னை நரகத்துக்குள் தள்ளிவிடும். நான் அவர்களோடு பேசுகின்ற வார்த்தை, அவர்களோடு நடந்து கொள்ளுகின்ற முறை, ஒரு வைத்தியர் என்ற வகையில் எனக்கு என்னென்ன பொறுப்புகள், அமானிதங்கள் இருக்கிறதோ நான் அதை நிறைவேற்றாத போது அது என்னுடைய சுவர்க்கத்தை தடுக்கும். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். ஒரு ஆசிரியர் என்கின்ற போது ஒரு மிக பெரும் அமானிதம், மிக பெரும் அமானிதம். நபியவர்கள் சொன்னார்கள், அமானிதத்தை நபியவர்கள் எதோடு ஒப்பிட்டார்கள் என்றால் ஈமானோடு ஒப்பிட்டார்கள். அமானிதத்தை நிறைவேற்றாதவனிடம் ஈமான் இல்லை என்று சொன்னார்கள். ஈமான் இல்லாதவனுக்கு சுவர்க்கம் இல்லை. ஆசிரியம் புள்ளகள கடமைகள், பொறுப்புகள் இருக்குது. புள்ளகள விஷயத்தில் ஆசிரியர் என்ற வகையில் உண்மையாக ஆசையோடு என்னால் ஒரு புள்ள நல்லா வரணும், என்னால் ஒரு புள்ள நல்ல புள்ளையா வரணும், என்னால் ஒரு புள்ள தொழில்துறையில் நல்லா வரணும், என்னால் ஒரு புள்ள நல்ல பண்பாடுள்ள புள்ளையா வரணும், ஒரு பெரும் இலக்கோடு ஒரு ஆசிரியர் தன்னால் முடியுமான பணிகளை சரியாக செய்யாத போது அது அவருடைய சொர்க்கத்தை தடுக்கும். அவருடைய சொர்க்கம் எது? நேரத்துக்கு போகிறாரு, சரியா கடமையை செய்கிறாரு, ஆசையோடு செய்கிறாரு, தியாகத்தோடு செய்கிறாரு, அதுக்காக பல கஷ்டங்களை சுமக்கிறாரு. அந்த கஷ்டத்தில் நான் அண்மையில் ஒரு ஆசிரியர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியில சொன்னேன், எந்த அளவுக்கு ஒப்பிடுமோ தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால நான் படுற கஷ்டம், துன்பம், வேதனை தாங்க இயலாது யா ரசூலுல்லாஹ். எப்படிப்பட்ட கட்டம்னா, உடம்புல இரும்பு கம்பியை சூடாக்கி
உடம்பு பத்துது. நபிட்டு வந்து கேட்குறாங்க, புகாரியுடைய ரிவாயத், அல்லா தது ஊலனா யா ரசூலல்லா, அல்லாட ரசூலே துஆ செய்ய மாட்டீங்களா யா ரசூலல்லா? நபி அவங்க என்ன சொன்னாங்க, யா ஹப்பாப் லக்கது கான மங்கபுலக்கும் லயும் ஷத்து பி மிஷாத்தில் அதீத் மதூன இதாமிஹி மின் லஹ்மின் அவ் அஸ்ப் வயூதஉல் மீஷாரு அலா மிஃப்ரகி ரஅஸிஹி ஃபயுஷக்கு பிஸ்னைன். ஏ ஹப்பாப், உனக்கு முன்பிருந்தவர்கள் இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக பட்ட கஷ்டம் என்ன தெரியுமா? இரும்பு சீப்புக்கள் குத்தப்பட்டு வாரப்பட்டுச்சு ஹப்பாப். வயூதஉல் மீஷாரு அலா மிஃப்ரகி ரஅஸிஹி, தலையுச்சியிலே விறகு பிளக்குகின்ற ஆப்பு வைக்கப்பட்டு இரண்டாக பிளக்கப்பட்டார்கள் ஹப்பாப். ஆனால் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். இது நபி ஹப்பாப்பின் அறத்துறதி எல்லாத்தான் சொன்ன. நான் சொல்கிறேன், இன்றைக்கு டீச்சிங் ஒரு சவால் தான், ஆசிரியர் ஒரு சவால் தான். ஆனால் அதில் இருக்கின்ற அந்த சவால்களை இந்த நபி அவர்கள் அந்த ஈமானுக்காகப்பட்ட சவால்களோடு ஒப்பிட்டு பார்த்து, ஏன் இந்த சுவர்க்கம் இந்த தியாகத்தில், இந்த ஏச்சில், இந்த பேச்சில், இந்த தூஷணத்தில், இந்த எழுதுகளில் இவைகளை தாங்கிக் கொண்டு எப்படியாவது இந்த சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்று நான் படுகின்ற போராட்டம் தான் எனக்குரிய சுவர்க்கம் என்று ஒருவர் சுவர்க்கத்தை இலக்கு வைத்த அந்த தியாகத்தை செய்வாராக இருந்தால் அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும். அதே போல மஸ்ஜித் நிர்வாகிகளாக இருக்கட்டும், சமூக பொறுப்புகளில் உள்ளவர்களாக இருக்கட்டும், சமூகத்துக்காக உழைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய இலக்கு தாம் செய்கின்ற அதுபோன்று சமூகத்திலே வாழுகின்ற துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவரவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அறிவை, ஆற்றலை, திறன்களை, தொழில் தகமைகளை, பொருளாதார பலங்களை அனைத்தையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அமானிதத்தை பேணி அவர்கள் நிறைவேற்றுவர்களாக இருந்தால் அது அவர்களுடைய இலக்கான சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு வாய்ப்பளிக்கும். இல்லாத போது நாங்கள் உண்மையிலே சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு எப்படி ஈமானும் இபாதத்தும் நல்ல அமால்களும் தௌபாவும் இஸ்திகுஃபாரும் குர்ஆன் திலாவத்தும் நல்ல அக்லாக்குகளும் இவைகளெல்லாம் சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு காரணமாக இருக்கிறதோ, இவைகள் அனைத்தையும் போல இந்த ஹதீஸை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். மண்ணில் முஃப்லிஸ் என்று நபி அவர்கள் கேட்டார்கள் இல்லையா, பங்களோத்துக்காரன் யாரென்று. இதெல்லாம் செஞ்சிட்டு சமூகத்துக்கு செய்ய வேண்டிய அம்சங்களை செய்யாமல், சமூகத்துக்கு செய்ய வேண்டிய அம்சங்களிலே குறை செய்துவிட்டு, பொறுப்புகளிலே குறை செய்துவிட்டு, தந்த அமானிதங்களை பால்படுத்திவிட்டு அவர்கள் கியாமத்துடைய நாளில் தொழுகையோடும் ஓதலோடும் ஜிக்ரோடும் தௌபாவோடும் இஸ்திக்ஃபாரோடும் மலையாக வந்து பூச்சியமாக செல்வதை விட அவைகளோடு சேர்த்து தனக்கு தரப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளையும் அமானிதங்களையும், தனக்கு தரப்பட்டிருக்கின்ற ஆற்றல்களையும் திறமைகளையும் சுவர்க்கத்தை இலக்கு வைத்து நகர்த்துவார்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்களது முடிவை நல்ல முடிவாக ஆக்குவான். எனவே அன்பான சகோதரர்களே, பேசிய வார்த்தைகள் முதலாவது என் காதுகளுக்கு எட்டுகிறது. அதனூடாக நான் எனது வாழ்விலும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது வாழ்க்கையிலும் ஆங்காங்கே இருந்து நேர்களாக பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த சுவர்க்கம் என்ற இலக்கை ஆழத்தால் புரிந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளையும் அதை இலக்கு வைத்து நகர்கின்ற நகர்வுகளாக ஆக்கி கடைசி மூச்சை சுவர்க்கத்து மூச்சாக ஆக்கியறல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர் அல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். தக்கபலல்லாஹு ஜுஹூதக்கும். சுவன வாழ்வு ஒரு முஸ்லிமின் இறுதி இலக்கு என்ற தலைப்பில் ஷேக் நாலிம் அவர்கள் ஒரு சிறந்த உரையை நிகழ்த்தி சென்றார்கள். நாம் செய்கின்ற எந்த செயலுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு சுவனத்தை அளிப்பான் என்று தெரியாது. ஆனால் ஒவ்வொரு சின்ன செயலில் கூட எமது இலக்காக இருக்க வேண்டியது அந்த சுவனம் என்பதை சிறப்பாக எமக்கு சுட்டி காட்டினார். அல்லாஹ் தஆலா ஷேக் அவர்களுக்கு இந்த அமர்வை பொருந்து கொள்ள வேண்டும், நிரப்பமான கூலிகளை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அதே நேரம் அல் குர்ஆன் கூறும் இறை நம்பிக்கைகள் என்ற தொடர் இந்த வாரத்துடன் முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலத்தில் இன்னும் ஒரு தொடர் நிகழ்ச்சி ஒன்று மூலமாக சலாமா சொசைட்டி இவ்வாறான இஸ்லாத்தின் தூதை மக்கள் மயப்படுத்துவதில், அதனூடாக சமூகத்தை சீர்திருத்துவதில் பங்காற்ற வேண்டும் என்று நினைக்கிறது. அல்லாஹ் தஆலா எங்களது இந்த நற்செயல்களை பொருந்திக் கொள்ள வேண்டும்.
இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட உரையாற்றிய ஷேக் MSM நாலிம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய அமர்வை முடித்துக்கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.